வணக்கம். நெருப்பு தமிழன். திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு பேர் ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? தேவசர்மா அப்படின்னு ஒருத்தர் அங்கே இருந்திருக்கிறாரு. அவர் ஓரளவு வசதி வாய்ப்புகளோடு இருந்தவர் தான். தினமும் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் தினந்தோறும் சிவனுக்கு நெல்லை கொண்டு போய் தினந்தோறும் கொடுப்பார். நெல்லை கொண்டு போய் சாத்திடுவார். சிவன் என்ன பண்ணிட்டாரு? இறைவன் நல்லவனை சோதிப்பான்ல. சிவன் என்ன பண்ணிட்டாரு? உனக்கு ஒரு பரிசோதனை பண்ணுற அப்படின்னு சிவன் இவர் ஏழை ஆயிட்டார். இந்த தேவசர்மா ஏழையாகி போயிட்டார். ஏழை ஆனாலும் அதற்கப்புறம் தினமும் வேலைக்கு போய் அதற்கப்புறம் அதிலிருந்து நெல்லை விலை கொடுத்து வாங்கி அங்கே சாத்தியிருக்கிறாரு. அதற்கப்புறம் வேலை இல்லாமல் போய் கடைசியாக வீடு வீடாக பிச்சை எடுத்து நெல்லை கொண்டு போய் சாத்தியிருக்கிறாரு. அப்படி கொண்டுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது சரி இங்கே வச்சுட்டு உள்ளே போய் குளத்தில் குளிச்சிடும் அப்படின்னு குளிக்க போயிருக்கிறாரு. குளிக்க போயிட்டு வரும்போது மழை வந்துருச்சு. ஐயோ மழை வந்துருச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு துண்டக்கான ஓடி வந்திருக்கிறாரு. அந்த நெல்லில் தண்ணியே படாமல் இருந்திருக்கு. அந்த நெல்லை தண்ணியே படாமல் நெல்லையப்பருக்கு அபிஷேகம் செய்வதற்கு அர்ப்பணித்ததுனால தான் இந்த ஊருக்கு பேர் திருநெல்வேலி. நெல்லை வேலியை போல காத்ததுனால தான் இதற்கு பெயர் திருநெல்வேலி அப்படின்னு வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு.